ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வாழைத்தண்டு வேர்க்கடலை வச்சு ஒரு சைட் டிஷ்ஷை செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். க்ளீன் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி ஆஃப் கட் பண்ணி வச்சுக்கணும். வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். காஞ்ச மிளகா ஒன்று 1/4 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க மிளகு, 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போட்டு அது தனியாக அரைச்சி வச்சுக்கணும். ஸோ நம்ம இது எப்படி செய்யலான்றதை செய்முறைக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடு ஏறினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு அது நல்லா வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி, வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்துச்சுன்னா ஆஃப் போட்டுங்க. சின்ன வெங்காயம் வந்தால் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நான் கறிவேப்பிலை போடல, எங்கிட்ட இல்லை நான் செய்யும்போது. ஸோ நீங்கள் என்ன கறிவேப்பிலை போட்டுங்க ஒரு 10. ஸோ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நார் இல்லாமல் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும் வாழைத்தண்டு. இல்லைனா அது சாப்பிடும்போது கொஞ்சம் வாயில் மாட்டும், நல்லா இருக்காது. ஸோ நார் இல்லாமல் க்ளீனாக அது எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். வாழைத்தண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி குழைய வெந்துடும். ஸோ அதனால் இது என்ன பண்ணோன்னா தண்ணி தெளித்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம வேக வைக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இருந்தால் போதும் இது வேக வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா இது வெந்துன்னு இருக்கட்டும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை இருக்கு இல்லையா, வறுத்து தோல் எடுத்து அந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு, உப்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ வாழைத்தண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போடணும். நிறைய போட்டோன்னா அது கரிச்சிடும். ஸோ தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி போட்டுட்டு அதை அரைச்சி வச்சிடலாம். அந்த வாழைத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். இது வெந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம தொட்டு பார்க்கலாம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது மேலே தூவிடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்ல ஸ்டேஜில் டெக்ஸ்சரில் கரெக்டாக வந்துருக்குதான் நான் நினைக்கிறேன், பார்க்கும்போதே தெரியுது. ஸோ நம்ம இதை கையில் எடுத்து பார்த்து நசுக்கி பார்க்கலாம். நசுக்கி பார்த்துட்டு வெந்துருச்சுன்னா அந்த பவுடரை தூவிடலாம். ஸோ நல்லா வெந்திருக்குதான் நான் நினைக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு சூப்பராக. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை பொடி. ஸோ அது வந்து மேலே பார்த்திங்கன்னா தூவி விட்டுடணும். இந்த வேர்க்கடலை பொடி வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் குறைன்னு அரைத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பவுட்ரு போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த பொரியல். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம், வாரத்துக்கு ஒரு முறையாவது. ஏன்னா வாழைத்தண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரிஷன் சத்து, அதாவது ஊட்டச்சத்து. அதனால் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.